Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரட் ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த வார ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். இதில் 2 பைல் வைக்கிறேன். பைல் நம்பர் 1 மயிலிறகு, பைல் நம்பர் 2 ஒயிட் ஃபெதர். தெரியுதா? ஸோ ஓகே, 2 நிமிஷம் கண்களை மூடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ நீங்கள் அந்த பைல் சூஸ் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வாரம் சாமுவேல் ஏஞ்சலோட ப்ரெடிக்ஷன் எடுக்கிறேன். அவர் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளஸிங்ஸ் கொடுக்குறாரு, உங்கள் லவ் பாண்டிங் எப்படி இருக்குது எல்லாம் பார்க்கலாம். இது வந்து திருமணமானவங்களுக்கும் பொருந்தும், ஓகேவா? அதனால் ஒன்லி ஃபார் லவர்ஸ் அப்படி கிடையாது. இது வந்து நான் சாமுவேல் ஏஞ்சலோட கைடன்ஸ் பிளஸிங்ஸ் பார்க்குறோம். இந்த வாரத்துக்கு உங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, உங்கள் லவ் பாண்டிங் எப்படி கொண்டு போக போகிறீங்க, அதே மாதிரி லவ்வர்ஸாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களோட இந்த லவ் பாண்டிங்கை அடுத்த ஸ்டேஜ் எப்படி கொண்டு போக போகிறீங்க, என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன இருக்குது, சவால்கள் என்ன இருக்குன்றதையும் பார்க்கலாம். சாமுவேல் ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள். அவர் நம்பர் வந்து 44455 அவரோட நம்பர், ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் பர்சனல் ரீடிங் பார்த்து கொடுக்குறேங்கிறது உங்களுக்கு தெரியும். அதோடு இல்லாமல் இன்னொரு விஷயமும் நான் அதில் பண்ணுறேன். இது வந்து பிரசன்ன ஜோதிடம் கேள்விப்பட்டிருக்கீங்கள்ல, அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. பிரசன்னம் பார்த்து கொடுக்கறது, உங்களோட குலதெய்வங்கள், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம், இவங்களோட அனுகிரகம், உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன நடக்க போகுது, என்ன நடந்தது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் பர்டிகுலராக நீங்கள் வந்து கவுன்சிலிங் எடுத்துக்கலாம், இல்லைனா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரியா? பர்சனல் ரீடிங் வேணும், இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் காட்கிட்டேருந்து நான் வந்து எங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கணும், அவங்களோட அனுகிரகம் இருக்கா, எப்படி நாங்கள் வந்து முன்னேறி போகிறது, எங்களுக்கு இந்த தடைகள்லாம் இதனால தான் வருதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அதை கிளியர் பண்ணிக்கலாம். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறார் இந்த வாரம் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ என்ன மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி அதாவது இப்போ சாமுவேல் ஏஞ்சல்கிட்ட நீங்கள் ப்ரே பண்ணியிருக்கலாம், இல்லை இஷ்ட தெய்வம் உங்களுக்கு பிடிச்ச அந்த காட்கிட்ட என்ன ப்ரே பண்ணிங்களோ யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்கிட்ட, அந்த விஷயம் கண்டிப்பாக ஆல்ரெடி உங்களுக்கு தான். அதாவது இது வந்து நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண உங்கள் நபர் உங்களை கண்டிப்பாக வந்து திருமணம் பண்ணுவாங்க, அவங்க லவ் ப்ரப்போசல் பண்ணுவாங்க. ஒரு சிலர் திருமணத்துக்காக, ஒரு சிலர் லவ் ப்ரப்போசலுக்காக நீங்கள் ஏதாவது ப்ரே பண்ணியிருந்தீங்கன்னா, எனக்கு இது நடந்துருமா, இது வந்து சக்ஸஸ் ஆகிடுமா, இந்த லவ் பாண்டிங் சக்ஸஸ் ஆகிடுமா, அதே மாதிரி சில பேர் வந்து ரீயூனியன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா, அதுக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயம் அது உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஒரு சிலருக்கு இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். அதனால ப்ரிடிக்ஷன் வந்து நான் என்ன மாதிரி சுச்சுவேஷனுக்கு, அந்த சுச்சுவேஷன் பொருந்தி இருந்ததாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு பொருந்துனா ஃபோர்ஸ் பண்ணிலாம் எடுக்கக்கூடாது. உங்களுக்கு பொருந்துகிற சுச்சுவேஷனுக்கு வருதா, அதுக்கு என்ன வருதோ கைடன்ஸ், அது உங்களுக்கானதுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து இப்போவே நடக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இப்போவே நடக்காது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆல்ரெடி இப்போ உங்களுக்கான அந்த சோல்மேட் கனெக்ஷனாக இருக்கலாம், இல்லைனா வந்து டிவைனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அது ஒரு பந்தமாக இருக்கலாம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு இருக்குது. உடனே வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது உங்களுக்குன்னு இருக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், அது உங்களோட தான். அதனால் நமக்கு அந்த லைஃப் அமையுமா அமையாதா, இந்த பர்சன் நம்மக்கிட்ட பேசுவாங்களா, திரும்ப ரீஜாயின் பண்ணுவாங்களா, ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க. பட் இப்போ கரண்ட்டில் ரொம்ப சில பேர் வந்து இப்போவே நடக்குமான்னு கேட்டிங்கன்னா இப்போ கிடையாது. டிவைன் அதுக்கான அலைன்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சதும் கண்டிப்பாக இந்த பொறுமையும் பேஷண்ட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூ ஆர் ரெடி ஃபார் த பிளஸ்ஸிங்ஸ், ஓகேவா? ஃபர்தராக வந்து டேரூட்டில் பார்த்துருவோம். இந்த வாரம் பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்களுக்கு ஏஞ்சல் இன்னும் ஃபர்தராக என்ன கைடன்ஸ் கொடுக்குறாரு, இதில் பிளஸ்ஸிங்காக கொடுத்துட்டாரு. நீ என்ன கேட்டுட்ருக்கியோ கண்டிப்பாக அது உனக்கு தான். இட்ஸ் அப் டு யூ.
ஒரு சிலர் வந்து நிறைய விஷயம் அவர் கொடுக்குறாரு, நிறைய கைடன்ஸ் கொடுக்குறாங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுன்னா, அதை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. அதை வந்து இக்னோர் பண்ணுற மாதிரி தெரியுது. அது அந்த நம்பிக்கை பொறுமை இல்லைன்னா அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம், நீ உன்னோட ஓன் ஸ்டாண்டிங் ஓன் முயற்சியில் நீ வந்து பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கைடன்ஸை கொடுக்குறாரு. அதுவும் எனக்கு தெரியுது. எஸ், நீங்கள் இந்த உறவு உங்களுக்கு ஸ்ட்ராங் பாண்டிங் கொடுக்கறது, எப்போ உங்ககிட்ட வந்து ரீஜாயின் ஆகிறது, இல்லைன்னா எப்போ இது நடக்கும் என் லைஃப்பில் அப்படின்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து கண்டிப்பாக 1 இயர். இப்போ கரண்ட்டில் நீங்கள் ரொம்ப வந்து அந்த உறவால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஆல்ரெடி பாஸ்ட் லைஃப் பாதிச்சிருக்கு உங்களுக்கு. ஓகேவா? அதோட இது ரெக்கார்டு உங்களுக்கு இருக்குது. இதிலேருந்து நீங்கள் உங்களை ஹீல் பண்ண ஒரு சிலர் வந்து ரீகன்சிலேஷனுக்கும் பார்க்குற மாதிரி தெரியுது. ரீகன்சிலேஷன் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இப்போ இமீடியட்டாக கிடையாது. இது ஒரு சிலருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரப்போசல் வருது. அது உங்களுக்கு ரொம்ப, அதாவது ஆல்ரெடி தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. ரொம்ப பழைய காலத்தில் மீட் பண்ண பழைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம். இல்லைன்னா உங்களோட எப்படின்னா சொந்த பந்தங்கள் யாராவது சொல்லி ஒரு லாங் ரிலேஷன்ஷிப்லேருந்து வருவாங்க ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி தெரியுது. பட் நீங்கள் வந்து நினச்ச விஷயம் இது சக்ஸஸ் கார்டு. ஓகேவா? நீங்கள் பிரார்த்தனை பண்ண விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கை கூடுது. நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் இப்போ பண்ணிட்டுருக்கீங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. இந்த வரும் வாரத்தில் ஒரு சிலருக்கு ப்ரப்போசல் இருக்குது, ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷனுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் பார்க்குறவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் லைன்லலாம் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. நிறைய மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்லாம் பண்ணுவீங்க. ஆனால் எமோஷ்னல் லாக் ஆகுறீங்க. நீங்கள் எமோஷ்னல் லாக்கில் இருந்தீங்கன்னா, நீங்கள் என்ன தான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன், நான் அதை வாங்கி வச்சுக்கிறேன், இதை வாங்கி வச்சுக்கிறேன், நான் இதை கற்றுக்கிட்டேன், அதை கற்றுக்கிட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்லாம் நினச்சிக்கினாலும், அந்த உள்ளே இருக்கிற விஷயம் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. அந்த பொறுமை நிதானம் அந்த இது இல்லை. உங்களுக்கு ஹீலிங் தேவை. நீங்கள் சில பேர் வந்து நல்ல ஒரு வெல் செட்டில்டு, அதாவது எப்படின்னா ரொம்ப மெச்சூரிட்டி இருக்கும், பொறுமையாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஒரு நல்ல போஸ்டிங்கில் கூட இருக்கலாம். சில பேர் ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் செக்டராக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருப்பீங்க. ஆனாலும் இந்த விஷயத்தில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க. இதிலேருந்து வெளில வர தெரியல. இந்த உறவு வேணுமா வேணாமாங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். உங்களுக்கு கண்டிப்பாக ஹீலிங் தேவை. ஒரு சிலர் மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய செக்டார்லலாம் இருக்கலாம். ஓகேவா? டாக்டர்ஸ், நர்ஸ், அந்த மாதிரி தெரப்பிஸ்ட்டு, ஃப்ளவர் தெரப்பிஸ்ட்டு, இல்லைனா வந்து ரேக்கி ஹீலிங் பண்ணுறவங்க, ப்ரானிக் ஹீலிங் பண்ணுறவங்க, அக்கு பஞ்சர், அந்த மாதிரி. ஓகேவா? வர்மா மாஸ்டர்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. கண்டிப்பாக சைக்கிள் மாறும், ஆக்ஷன் எடுங்க. இந்த வாரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பேலன்சிங்கான சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு லவ் ப்ரப்போசல் வருது. ஓகேவா? இப்போ நான் சொன்ன சுச்சுவேஷனில் ஒரு சிலர் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த வரும் வாரத்தில் ஒரு சரியான முடிவை நீங்கள் எடுத்திங்கன்னா, அது ஒரு உங்களோட இந்த விஷயத்துக்கு ஒரு சரியான ரெசல்யூஷனாக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஏஞ்சல். டெக்கோட பேக்கில் பாருங்கள். இந்த வரும் வாரத்தில் நீங்கள் டிசிஷன் மேக்கிங் சரியாக எடுக்கணும், ஆக்ஷன் எடுக்கணும். உங்கள் எமோஷ்னல் லாக்லேருந்து நீங்கள் வெளில வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது, ப்ரப்போசல் இருக்குது. ஓகேவா? லுக் ஃபார் எ சைன் அப்படிங்கிறாரு. சில சைன்லாம் ஏஞ்சல் காமிப்பாங்க. கண்டிப்பாக உங்களோட லவ் லைஃப் திரும்ப வந்து ரீஜாயின் ஆகி ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக நீங்கள் வந்து இருக்க முடியும். ஓகேவா? ரொமான்ஸ், இதுக்கு மேலே என்ன வேணும்? கொஞ்சம் நீங்களும் விட்டு கொடுத்து போங்க. இன்கேஸ் உங்களுக்கு இது ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சிலருக்கு ரீயூனியனில் வந்து இது இல்லை, எனக்கு வந்து ஒப்பீனியன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. அது ஒரு சிலருக்கு வந்து இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண தெரியாதனால அந்த முடிவெல்லாம் எடுப்பீங்க. இன்கேஸ் எடுக்கிற முடிவு கரெக்டு தானா, இல்லை ஃப்யூச்சரில் வேறு நல்ல லைஃப் அமையுமா,
அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஆக்ஷன் எடுங்க. நல்ல லைஃப்பை லீட் பண்ணுங்கள். நல்ல ரிலேஷன்ஷிப்பை அமைச்சிக்கோங்க. ஓகேவா? இந்த பைல் ரீடிங் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க கைஸ். சாமுவேல் ஏஞ்சல் நம்பர் 44455 அந்த நம்பருக்கு தேங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி டவுட் இருந்ததுன்னா கொஞ்சம் டிசிஷன் மேக்கிங்கில் கரெக்டாக இருங்க. ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டு இப்போ ஆல்ரெடி சில இதில் பார்த்ததில் கண்டிப்பாக கரண்ட்லேயும் சரி, சில பேர் பாஸ்ட்லேயும் சில பேர் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஒரு சிலருக்கு திருமண உறவு பிரேக் ஆகிட்டு நெக்ஸ்ட் லைஃப்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு லவ் லைஃபே பிரேக் ஆகிருக்கு. அடுத்தது நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் வருவாங்களான்றத அந்த வெயிட்டிங் இருக்குது உங்களுக்கு. அந்த என்ன சொல்கிறது, எதிர்பார்ப்பு டிவைன் கிட்ட, ஏஞ்சல் கிட்ட கேட்குறீங்க. நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். சில விஷயங்கள்லாம் நான் சொன்னேன்ல, ஒரு சிலர் வந்து ரொம்ப ஹைஃபைடாக எல்லாமே தெரியும் எனக்கு, ஆனால் ஏன் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுக்கும் ஆன்சர் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். அப்புறம் உன்னோட ஓன் ஸ்டேட்டிங்கில் நான் என்னால் முடியும், எனக்கு டிவைனோட எதுவுமே தேவை, நானே நான் என்னை சரி பண்ணிக்குவேன், எடுத்துக்கோ, அவ்வளோதான். எங்களால் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்தாச்சு. யாரும் யூனிவர்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டாங்க யாரையுமே. உங்களுக்கு வழி வேணும்னு கேட்டிங்கன்னா வழி காமிப்பாங்க. இது பண்ணினா இது சரியாகும். இந்த மாதிரி இருக்குது உன் சுச்சுவேஷன். கண்டிப்பாக உனக்குன்னு இருக்கிறது உனக்கிட்ட வந்துடும். அதுக்கு உடனே இன்றைக்கே நடக்கணுமான்னா கொஞ்சம் பொறுமை நிதானம் வேணும். ஏன்னா உங்கள்கிட்ட ஹீலிங் இல்லை. உங்ககிட்ட வந்து அதுக்கான எமோஷ்னல் லாக் இருக்குது அந்த இடத்துல. டிவைன் அவங்களோட கதவுகளை ஓப்பன் பண்ணுறாங்க. பட் நீ உன்னோட கதவை எல்லாத்தையும் மூடி வச்சுருக்க. உன்னோட ஆறா சக்கராவில் பிளாக்கேஜ் இருக்குது. உன்னோட எண்ணங்களில் பிளாக்கேஜ் இருக்குது. உங்கள் கர்மா பிளாக்கில் இருக்குது. உங்களுக்கு கர்மாலாம் வந்துச்சுன்னா பேட் கர்மா சுச்சுவேஷனில் வந்து எப்படி பேட் கர்மா குட் கர்மா எப்படி வேலை செய்யுதுன்னு ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. பேட் கர்மா இருக்கும் போது கிரகங்களோட பவர் உங்களுக்கு வீரியமாக இருக்கும். ஒரு கிரகம் மைனஸில் இருந்தால் கூட அதோட ஆற்றல் வந்து அதிகமாக செயல்படும் உங்ககிட்ட. அதுதான் சிம்டம்ஸ். ஏன்னா மற்ற 8 கிரகங்களும் பவராக இருக்கும். அவங்களோட பவர், அந்த பவர் வந்து உங்களை எதுவுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணாது. ஆனால் ஒரு கிரகம் மைனஸில் இருக்கா அதோட வீரியத்தை காமிக்கும். ஏன்னா நீங்கள் பேட் கர்மாவில் மாட்டியிருப்பீங்க. அதுதான் வச்சு செய்யும். சரி, குட் கர்மா எப்போ தான் எனக்கு நீங்கள் அந்த குட் சைக்கிள்குள்ளே வரும்பொழுது நீங்கள் எப்படி உங்கள் எண்ணங்கள் தான் காரணமே. இங்கே உங்களோட அந்த ஆழ்மன பதிவுகள், இந்த கர்மா, பேட் கர்மா இதெல்லாமே தான் சேர்ந்து உங்களோட கரண்ட் லைஃப்பை வந்து குழப்பிக்கிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு தெளிவு வேணும்னா டிவைன் பார்த்த பார்க்குறீங்களா, முடிச்சுக்கணும். ஏன்னா நான் எல்லா பதிவுலையுமே சொல்லிகிட்ருக்கேன், புதுசாக வரவங்களுக்காக சொல்கிறேன். என்னோடய ப்ரீவியஸ் பதிவெல்லாம் கூட ப்ளேலிஸ்ட்டில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. என்ன சொல்ல வரங்கிறது இன்னும் கிளியராக புரியும். உங்களோட ஆழ்மன ரெக்கார்டு, உங்களோட கார்மிக்லாம் சேர்த்து தான் கரண்ட் சுச்சுவேஷனை தீர்மானிக்குது, உங்களோட லைஃப்பை தீர்மானிக்குது. அதை சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா லைஃப் கோச்சிங் கிளாஸ் இருக்குது, மற்ற ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸும் அவைலபிள் இருக்குது. இல்லைன்னா உங்களுக்கு ஹாரா சக்ரா ஹீலிங் இருக்குது, அதை மட்டும் பண்ணிக்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒரு டெம்ப்ரரி சொல்யூஷன். இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஹீலிங் வேணும், இப்போதைக்கு எனக்கு அந்த மனநிலை மாற்றங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆனால் பெர்மனன்ட் ட்ரீட்மெண்ட் என்னென்னா லைஃப் கோச்சிங் கிளாஸ் தான். அதில் தான் உங்களோட கர்மா கிளியரன்ஸ் இருக்குது, பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணுறதுக்கு, ஆரா சக்ரா பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணி கொடுக்குறது, ஃப்ளவர் ஹீலிங் இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அதில் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த ரீடிங் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காரு. நீங்கள் வந்து உங்களோட பிளஸ்ஸிங்ஸ் எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம்னு சொல்லிட்டாரு. இந்த கார்டு ஃபஸ்ட்டே வந்துடுச்சு. நீங்கள் என்னெல்லாம் நினச்சி உங்கள் பர்சன் எப்படி இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி அது பிளஸ்ஸிங்ஸ் வருது. உங்களுக்குன்னு இருக்கிறது உங்களுக்கு தான், கவலைப்படாதீங்க. ஆனால் அதெல்லாம் வாங்கிக்கிற பொறுமை நிதானத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் அப்படிங்கிறாரு. ஏன்னா ஒரு சிலர் ரொம்ப ஞானிகள் மாதிரி இருப்பீங்க, எனக்கு தெரியும் எல்லாம் அப்படின்ட்டு. அப்படியா? சரி, ஓகே, பார்க்கலாம். நல்லது நடந்தால் சரி தானே. இன்கேஸ் ஏதாவது டவுட் இருக்குது, இதை கிளியர் பண்ணிக்கணும், நெக்ஸ்ட் லெவல் நம்ம போகணும், இதை சரி பண்ணிக்கணும், இந்த மன இறுக்கத்துலேருந்து வெளில வரணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி செஞ்சுக்கோங்க. நம்மளோட நம்பர் வந்து ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, அது வந்து வாட்ஸ்அப் நம்பர். வேர்ல்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஏன்னா கால் பண்ணிங்கன்னா எடுக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் டியூரேஷனில் இருக்கீங்க, எல்லா நேரமும் அட்டன் பண்ணுறது கஷ்டம். அதனால தான் நான் அந்த மெத்தட் வச்சுட்டேன். வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, உங்களுக்கு என்ன கன்சல்டேஷன் வேணும், உங்களுக்கு வந்து பர்சனல் ரீடிங் வேணுமா, இல்லைனா பிரசன்ன ஜோதிடம் வேணுமா, லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்க போகிறீங்களா, எது வேணுமோ, இல்லைனா உங்களுக்கு ஒரு ஹீலிங் ப்ராசஸ் ட்ரீட்மெண்ட் வேணுமா,
ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. உங்களோட எல்லா பிரச்சனைகளும் உங்களோட பாதத்திலிருந்து தலை முதல் பாதம் வரை இருக்க எல்லா A to Z பிரச்சனையும் சரி பண்ணி தரப்படும். ஓகேவா? ஆனால் நீங்கள் வந்து கேட்குறத கிளியராக கேட்கணும். இவ்வளோ பெரிய ஆப்ஷன் இருக்குது. டாக்டர்ஸால் கைவிடப்பட்ட கேஸ்லாம் கூட ஹீலர்ஸ் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் சரி பண்ண முடியும். ஏன்னா ஆஸ் அ குருவாக நாங்கள் வந்து அதை செய்யலாம். இறைவன் எங்களுக்கு அப்படி ஒரு பிளெஸிங் கொடுத்துருக்குறாரு. அதனால தான் நாங்கள் உங்களோட ஆறால் கை வைக்கிறோம், உங்கள் கர்மாவில் கை வைக்கிறோம். கர்மாவை கிளியர் பண்ணுறோம்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ தட் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஏதாவது ட்ரீட்மெண்ட் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு சிலர் என்ன தெரியுமா கேட்குறீங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே இந்த ஒரு இதுலேயே எல்லாமே சரி பண்ணிடுவீங்களா? எல்லாமே ஒரே மாத்திரையில். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரெக்கார்டு, ஒவ்வொரு கார்மிக். ஒரு சிலருக்கு பிரச்சனை வந்து ஒரு வாரத்தில் வந்திருக்கும், ஒரு சிலருக்கு ஒரு மாதமாக இருக்கும், ஒரு சிலருக்கு பிறந்ததுலேருந்தே இருக்கும், 10-20 வருஷமாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். அவ்வளோ நாளாக வந்து உறைஞ்சி போயிருக்க விஷயத்தை ஹீலாகி அந்த உள்ளே போயிட்டு நம்மளோட அந்த ஹீலிங் ப்ராசஸ் நடக்கணும்ல, அதுக்கு இட் வில் டேக் டைம் தானே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் டியூரேஷன், அந்த கார்மிக் சுச்சுவேஷன் இருக்குது, ஆழ்மன பதிவுகள் இருக்குது. அதை நீங்கள் கன்சல்டேஷன் வரும்போது தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு போகும்போது தான் தெரியும். இது இத்தனை நாளில் ஒரு சிலருக்கு 1 வீக்கில் சரியாகும், ஒரு சிலருக்கு வந்து 3 மந்த்தில் சரியாகும், ஒரு சிலருக்கு 1 இயர் கூட எடுக்கும். அது உங்களோட பேஷண்ட்டை பொறுத்து, பேஷண்ட்டோட அந்த நோயின் வீரியத்தன்மையை பொறுத்து இருக்குது. அதனால் வரும்போதே எல்லாத்தையும் இந்த ஒரே ட்ரீட்மெண்ட்டில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிடுவீங்களா அப்படிலாம் ஒரு சிலர் கேட்குறீங்க. அதெல்லாம் ரொம்ப கடவுள்கிட்ட போயிட்டு கடவுள் வந்து இன்னும் ஒரு ஹீலிங் ப்ராசஸை கொடுத்தா கூட கொஞ்சம் டைம் எடுக்கும். 48 ஹவர்ஸில் சரியாகணும், 48 ஹவர்ஸ் இல்லை 1 வருஷத்தில் சரியாகணும், 1 வருஷம். ஆனால் சரியாகும். பொறுமை நம்பிக்கையோடு இருக்கணும். ஏன்னா நீங்கள் பண்ணிட்டு வர கார்மிக்கு, அந்த கார்மிக்கை கை வைக்கிறோன்னா டிஎன்ஏ பிரச்சனையே சரி பண்ணுறோம். உங்களோட டிஎன்ஏல இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஒரு சிலர் ஹெரிட்டேஜ் ப்ராப்ளம், அதனால் எங்கள் தாத்தாவுக்கு இருந்தது, பாட்டிக்கு இருந்தது, எங்களுக்கு இருக்குது, எங்கள் பேரனுக்கு இருக்குதுன்னுவாங்க. அப்போது அந்த டிஎன்ஏல இருக்க பிரச்சனையை சரி பண்ணுறோம். அது டிஎன்ஏ கர்மாவில் வரும். அந்த கர்மா ரீதியான பிரச்சனையை சரி பண்ணணும்னா 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் கண்டிப்பாக ஹீலிங் எடுக்கணும். உங்களுக்கு பெர்மனெண்ட் ரெமெடி வேணுமா, இல்லை இதை வந்து காலங்காலமாக தொடர்ந்து உங்கள் ஒவ்வொரு தலைமுறையும் பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டே எடுங்க, அலோபதியிலே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருங்க, காலம் ஃபுல்லாக அதே சாப்பிட்டுட்ருங்க. நமக்கு என்ன போச்சு, யூனிவர்ஸ்க்கு என்ன நட்டம்? ஓகே சரி, இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரீட்மெண்ட்டை பற்றி. ட்ரீட்மெண்ட்டுன்னு வந்தால் இது நேச்சுரலாக உங்களை குணப்படுத்தக்கூடிய விஷயம், எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. நீங்கள் பண்ண வரைக்கும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும் ரிசல்ட். நீங்கள் விட்டிங்கன்னா திரும்ப நெகட்டிவான விஷயங்களை தான் போய் பண்ணுவீங்க. அந்த மனது, உடல், மனம், ஆன்மாவை சரி பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் நெகட்டிவான சுச்சுவேஷன், நெகட்டிவான பேட்டர்னில் கர்மாவில் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அந்த கர்மா பேட்டர்னை மாற்றி பாசிட்டிவ் ரெக்கார்டில் உங்களை வந்து அந்த பேட்டர்ன் ஸ்டைலே மாற்றி கொடுக்குறேன். இது எவ்வளோ பெரிய விஷயம், எல்லாருக்கும் கிடைச்சிடாது. இனியோ பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்களே, நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிட்டீங்க. ஸோ தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, இல்லை வந்து ஹீலிங் தேவைப்படுதுன்னா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கிளாஸ் தேவைப்படுதுனாலும் கற்றுக்கோங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ வந்து பைல் 2க்கு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 இந்த ஒயிட் ஃபெதர் சூஸ் பண்ணவங்களுக்காக பார்க்குறோம். இந்த வாரம் உங்களோட லவ் பாண்டிங் எப்படி இருக்க போகுது, உங்கள் பர்சன் கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் எப்படி நடக்க போகுது, சாமுவேல் ஏஞ்சல் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளஸிங்ஸ் வச்சுருக்காருன்னு பார்க்கலாம். அவரோட நம்பர் 44455. அவருக்கு வந்து தேங்க் பண்ணிட்டு வந்துடுங்க. அவரோட பிளஸிங்ஸ் கைடன்ஸ் பார்க்குறோம் நம்ம. சூப்பராக இருக்கு. இந்த கார்டு லாஸ்ட் இதுலேயும் ஃபஸ்ட்டு இதுலேயும் வந்துச்சு பாருப்பா. பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்கள் பைல் 2 சூஸ் பண்ணி பார்க்குறேன் நினைக்கிறேன். எஸ்,
பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்களே, நீங்கள் மோஸ்ட் ஆஃப் என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் சில விஷயங்கள் அதாவது உங்களோட ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கில் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து உடனே இப்போ உங்கள் பர்சன்கிட்ட உங்களுக்கு ஏதாவது வாய்க்கா வரப்பு தகராறு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் பிரேக்கில் கூட இருக்கிறீங்க. ஸோ ஹெல்த்தில் கவனம் வைக்கணும். இந்த வரும் வாரத்தில் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்ன்ட்டார். உங்களோட 7 சக்ரா இம்பேலன்ஸ், ஆரா இம்பேலன்ஸ். அதனால் முதல்ல நீங்கள் உங்களை எமோஷ்னல் லாக்லேருந்து வெளில கொண்டு வாங்க. நீங்கள் வந்து சில முடிவுகளை கரெக்டாக இந்த வரும் வாரத்தில் எடுக்கணும். அந்த முடிவுகளுக்கான ஆக்ஷனையும் நீங்கள் எடுக்கணும். ஃபர்தராக வந்து டேரட்டில் என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத ஒரு சிலருக்கு டிவைன் கிட்ட எப்படி கரெக்டாக, அதாவது என்ன வேணுங்கிறத கரெக்டாக சொன்னால் தான் டிவைனுக்கும் தெரியும். இல்லைனா குழந்த மாதிரி டிவைன் எப்படி தெரியுமா, ஒரு குழந்தைகிட்ட போய்ட்டு ஒரு பொருளை எடுத்துகிட்டு வான்னா அந்த குழந்தை ஃபஸ்ட்டு அதுக்கு தெரிஞ்ச மாதிரி அதுக்கு என்ன தெரியுதோ நீங்கள் சொன்ன லாங்குவேஜ் அது கம்யூனிகேட் பண்ணிவிட்டு அது போய் பக்கத்தில் ஏதாவது அதர் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். அடடா நான் கேட்டது இது இல்லையே, இது என்ன வேறு எது எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது குழந்தை அப்படி சொல்லிட்டு ரெண்டாவது வாட்டி இன்னொரு வாட்டி அதுக்கு புரிகிற மாதிரி அந்த லாங்குவேஜ் கரெக்டாக சொன்னிங்கன்னா கரெக்டாக அது நீங்கள் கேட்ட விஷயத்த கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்கும். சரியா? அதனால் சரியான விஷயத்த கேளுங்க. எப்படி கேட்கணுமோ அப்படி கிளியர் கட்டாக கேளுங்க. கண்டிப்பாக லவ் ப்ரப்போசல் யாருக்கோ ஒருத்தருக்கு நடக்க போகுது இந்த வரும் வாரத்தில். ஒரு சிலர் வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது வந்து அது ஏன் அப்படி இருக்குதுன்னா, ஒரு சிலருக்கு பிளாக் மேஜிக்காக கூட இருக்கும். நீங்கள் கொடுக்குற அன்பு பாசம் எதுவுமே அந்த உறவால் நீங்கள் வந்து அனுபவிக்கவில்லை. எஸ், நீங்கள் கொடுக்குற அன்பு பாசம் எதுவுமே இது வரைக்கும் உங்களுக்கு வரல. இதுக்கு காரணம் அது கர்மாவாக இருக்கும், இல்லைனா பிளாக் மேஜிக் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்களே, இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங் சொல்லியிருக்கேன். ஒரு சிலருக்கு இந்த சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு, ஒரு சிலருக்கு வந்து லவ் ப்ரப்போசல் நடக்க போகுது. ஓகேவா? சரியான இங்கே பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் இந்த ஃபஸ்ட்டு கார்டு வந்ததில்ல, சரியான முடிவு எடுக்கணும். இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் வேணுமா வேணாமா, இதோட மல்லுக்கட்ட முடியுமா முடியாதா? ஏன்னா நீங்கள் கொடுக்குற அன்பு பாசம் எதுவுமே உங்களுக்கு திரும்ப வரல. அதே மாதிரி அவங்களுக்காக நீங்கள் நிறைய எஃபெக்ட் போடுவீங்க, அது மணி எஃபெக்ட் கூட இருக்கலாம், ஆனால் நத்திங். ஒரு சிலருக்கு இதில் ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம். இந்த பிளாக் மேஜிக் அதோட வீரியம் சரியாச்சு, அதோட பவர்லெஸ்ஸாக ஆகும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு அன்பு பாசம் நேசம் அந்த பர்சன் கிட்டேருந்து வரலாம். அது உங்கள் கையில் தான். ஆக்ஷன் எடுக்கணும், சரியான முடிவு எடுங்க. சரியா? அப்புறம் உங்களுக்கு என்ன வேணுங்கிறது, இந்த கம்யூனிகேஷன் கார்டு ஏன் வந்திருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் லேகிங் இருக்குது. என்ன வேணுங்கிறதுலே தெளிவில்லை. இந்த உறவோட மல்லு கட்டலாமா வேணாமா இதை வச்சு, ஏன்னா ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் இல்லையா? நம்ம லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னா சில இந்த எமோஷ்னல் லாக்கில் மாட்டினீங்கன்னா வெளில எல்லா இடத்தையும் பாதிக்கும். அதனால் நான் சொல்கிற விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதுதான் வேணும் அப்படின்னு டிவைன்கிட்ட ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டு நீங்கள் அதில் வந்து எனக்கு இந்த விஷயம் நடத்தி கொடுங்க ஏஞ்சல் அப்படின்னு கேட்குறதுக்கே உங்களுக்கு தயக்கமாக இருக்குது. குழப்புறீங்க அப்படியே. ஒரு கேள்வியில் பல விஷயங்களை வச்சுருப்பீங்க. ஒரு பிளெஸ்ஸிங்கில் வந்து பல பிளெஸ்ஸிங்ஸ் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏதாவது ஒன்று உருப்படியாக ஸ்ட்ராங்காக கேளுங்க, அதுக்கான விஷயத்தை டிவைன் செய்ய ஆரம்பிப்பாங்க. இந்த பிளாக் மேஜிக்கிலேருந்து தான் வெளில வரணும், இல்லை இது வந்து கர்மா சோல் அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் வெளில வரணுமா இல்லை அந்த கர்மாவிலேயே வாழ்ந்து முடிக்கணுமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதனால தான் இந்த பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த கார்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த கார்டோட ரீசன் இதுதான். இங்கே வந்து எவ்வளோ அழகாக இந்த ஏஞ்சல் கார்ட்ஸும் எங்கள் டேரூட்டும் வந்து எப்படி இன்டர்லிங்க் ஆகிறாங்க பார்த்தீங்களா? நான் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது ஏன் இந்த ஏதோ ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கணும், இந்த வரும் வாரத்தில் நீங்கள் எடுக்கணும், எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு சொல்யூஷன். உங்களோட ஹெல்த் ரொம்ப ஸ்பாயிலாக இருக்குது. ஸோ
உங்கள் ஹெல்த்தை பாதிக்கிற அளவுக்கு இந்த கார்மிக் சோல் இருக்குது உங்களுக்கு. ஆம் ஐ கரெக்ட்? ஆமாம், நான் கமெண்ட்டில் பதிவிடுங்க. நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு லேகில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இதுக்கான நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வந்துருச்சு, போன வாரம் பார்த்தேன் மேடம் எனக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த வாரம் நான் போடுறேன்ல, கமெண்ட்டில் போடுங்க. நீங்கள் இந்த மாதிரி கிராட்டிடியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்லது, அதை பார்க்குறவங்களுக்கும் நம்ம டிவைன் மேலே ஒரு நம்பிக்கை வரும், அவங்களுக்கு ஒரு ஹை ஓப்பனிங்காக இருக்கும். இங்கே நம்ம சும்மா ஒன்றும் கார்டு சஃபில் பண்ணி பார்த்துட்டு போல கைஸ், அப்படியே இறைவன் எவ்வளோ அழகாக உங்களுக்கு வந்து அந்த கைடன்ஸை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு சோல் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறீங்க, உங்களை எவ்வளோ அழகாக புரிதல் கொடுக்குறாரு பாருங்கள். லெட் கோ பண்ணணுமா, நீங்கள் அந்த பர்சனை வந்து மன்னிக்கணும். எப்படி மேடம் கூடவே இருந்து டார்ச்சர் பண்ணுறாங்க, எப்படி நான் மன்னிக்கிறது அப்படின்றீங்களா? லெட் கோ பண்ணிங்கன்னா நீங்கள் நினைக்கிற நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணலாம். சில பேருக்கு வந்து குடும்பத்திலே கூட இந்த பர்சனால் உங்கள் பிள்ளைங்களோட மற்ற ரிலேஷன்ஷிப்பும் பாதிக்கப்படுது, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த உறவு ஒன்று பண்ணுறதுனால மற்ற 2 உறவுகிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க. நீங்கள் அவங்கக்கிட்டேயும் வந்து அந்த உறவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, அவங்களும் வந்து வாங்குறதுலே என்கிட்டேருந்து தான் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க, ஆனால் எனக்கு அந்த அன்பை கொடுக்க மாட்டுறாங்க. ஆமாம் தானே? ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து டிசிஷன் மேக்கிங் எடுங்க. ஒரு நல்ல ஒரு தீர்வு நீங்கள் எடுத்திங்கன்னா, இந்த பிரச்சனைக்கான முடிவை நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு அமைதியான நிம்மதியான ஒரு லைஃப்பை லீட் பண்ணலாம். அந்த உறவு கூட மாறும். இந்த மாதிரி உங்களை வந்து டாக்ஸிக் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு சில ஹீலிங் ப்ராசஸ்லாம் இருக்குது. அவங்க நெகட்டிவான மனிதர்கள் இருந்து அவங்க கொஞ்சம் உங்ககிட்ட அன்பாக உங்ககிட்ட நடந்துக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்களோட ஆரா சக்கரா இம்பேலன்ஸில் இருந்தால் அந்த நெகட்டிவ் எனர்ஜியோட பவர் அதிகமாக அவங்களையும் அஃபெக்ட் பண்ணும். அவங்க மேலேயும் தப்பு கிடையாது. ஸோ வந்து ஏதாவது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மாட்டிருக்கீங்கன்னா பைல் 2 செல்லங்களே கொஞ்சம் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதிலேருந்து வெளில வாங்க. உங்களுக்கு டிவைன் பாத்தில் எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குது. உங்களை ஹீல் பண்ணிக்க முடியும், உங்களோட ஹெல்த்தை சரி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்கள் பர்சனுக்கு செய்யப்பட்ட உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இருக்கிற இந்த பிளாக் மேஜிக் இதிலிருந்து நீங்கள் விடுபடலாம். அவரையும் சரி பண்ண முடியும். அந்த அம்மா இப்போ நீங்கள் பார்க்குறது மெயிலாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபீமேல் எனர்ஜிக்கு இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் மெயில் எனர்ஜிக்கு. ஓகேவா? எல்லாம் இப்போவே எனக்கு என்னோடய ஹெல்த்து சரியாயிடணும், என் கணவர் என்கிட்ட அன்பாக மாறிடணும், இல்லை என் மனைவி என்கிட்ட அன்பாக மாறணும், இப்போவே நடக்குமான்னு யாரோ ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் நீங்கள் கரெக்டான முடிவு எடுத்திங்கன்னா பீஸ்ஃபுல்லான, அதாவது உங்களோட ஏதோ ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த தீர்வு உங்களுக்கு டிவைன் பாத் மூலமாக வாய்ஸை கொடுத்துட்டார் இறைவன். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது. அது வந்து கண்டிப்பாக அலைன் ஆகி வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஒரு 6 மாதத்துலேருந்து 1 இயரில் கிளியர் ஆகும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு அமைதியான ஒரு அன்பு பாசம் நீங்கள் நினைக்கிற அந்த பர்சன்கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கல சான்சஸ் இருக்குது. ஓகேவா? சரி, இந்த பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்களுக்கு இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் செஷன் பார்க்குறோம். இதில் 2 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. ஓகேவா? உங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் கிட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தால் மனதில் நிறுத்திக்கோங்க. இந்த பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளூ கலர் ஹீலிங் ஸ்டோன் வந்து 1க்கும், க்ரீன் கலர் ஹீலிங் ஸ்டோன் பைல் 2க்கும் வச்சுருக்கேன். 2 நிமிஷம் கண்களை மூடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. ரெடியாக பார்த்துடலாமா? பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு ஆன்சர் என்ன? சாமுவேல் ஏஞ்சல் ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்காங்க. சந்தோஷமா? இப்போது பைல் நம்பர் 2க்கு வாவ், ஸ்ட்ராங்கான எஸ் கைஸ், சூப்பர். இந்த 2வது பைல் வந்து சூஸ் பண்ணவங்க நீங்கள் வந்து உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் ஒரு திருமணத்துக்காக பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு செகண்ட் லைஃப் பெட்டராக இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கரெக்டாக? ஆமாம் அண்ணா, கமெண்ட்டில் பதிவிடுங்க செல்லங்களே. இந்த எஸ்ஆர் நோ கொஸ்டின் செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கன்சல்டேஷன் வேணும், பிரசன்ன ஜோதிடம் வேணும்,
இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது கார்மிக் சுச்சுவேஷன் இல்லை பிளாக் மேஜிக் அந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு, கையை மீறி போயிட்டுருக்கு, உங்களோட உறவு ரொம்ப இதுவாக இருக்குது, டஃப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னா அது எல்லாத்துக்குமே சரி பண்ணிக்க முடியும். தீர்வு இருக்குது. டிவைன் பாத் சேனலில் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் அனுப்புங்க. உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, உங்களுக்கு வந்து பர்சனல் ரீடிங் வேணுமா, ட்ரீட்மெண்ட் வேணுமா, இல்லை கன்சல்டேஷன், பிரசன்ன ஜோதிடம் எது வேணுமோ அதை தெளிவாக கேளுங்க. நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? நீங்கள் வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். கால் பண்ணிங்கன்னா என்னால் எடுக்க முடியாது, வருத்தப்படாதீங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.